வடுவூர் அபினேஷ் வீட்டுக்கு வந்தேன். அவங்க அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அபினேஷ் வந்து அவர் சென்னையில் இருக்காராம், அதான் பார்த்து பேசினேன். அபினேஷுக்கும் நம்ம சென்னை கார்த்திகாவுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 1 கோடி ரூபா கொடுக்கணும் என்று ஏற்கனவே கோரிக்கை கொடுத்துருந்தேன். ஒரு தேதி வேறு அறிவிச்சிருந்தேன். அவர் கொடுக்கல. ஆனால் கொடுத்துருந்தேன். நான் வந்து மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க இருக்கிறேன். 10, 11, 12 படித்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து முதலமைச்சர், நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ இருக்குது, பதவி இருக்குது, பணமும் இருக்குது. நீங்கள் வந்து அபினேஷுக்கும் கார்த்திகா கபடி பிளேயருக்கும் ஒவ்வொரு லட்சம் கொடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு கோடி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும். நீங்கள் அந்த 7 பேரில் ஒரு ஆளுக்கு தான் கொடுக்குறீங்க. எப்படி நீங்கள் 7 பேருக்கு ஒரு ஆளுக்கு தான் கொடுக்குறீங்க. இதே இதை வந்து செஸ்ஸு விளையாடுறவருக்கு வந்து 5 கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க உட்காந்து விளையாடுறதுக்கு. இது வந்து கையால் உடையும், கீழே விழுந்து நடக்க முடியாத சூழ்நிலையில் கூட வைராக்கியமாக விளையாடுவாங்க கபடி விளையாட்டு. நானும் ஒரு கபடி பிளேயர் தான், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. நானும் ஒரு கபடி பிளேயராக இருந்தவன் தான். அதனுடைய வழியெலாம் எனக்கு தெரியும். இப்போ இதே முதலமைச்சரோ இல்லை பிரதமரோ உங்களுடைய பிள்ளைய கபடி விளையாட்டில் விளாண்டு ஒரு கையால் உடஞ்சிருந்தா இதனுடைய வழி தெரியும். இந்த 1 கோடி ரூபா சாதாரண காசுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வெறும் 25 லட்சம் மட்டும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் 25 லட்ச ரூபா வந்து பெரிய காசு இல்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு 2026 தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் வேலை வாய்ப்பு 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும், படிக்கிற பிள்ளைகளுக்கு 1லேருந்து 12 படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் கொடுக்க இருக்கிறேன். இதற்கு தமிழக முதலமைச்சர் இந்த வேலை வாய்ப்பு படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2026 தேர்தலுக்கு முன்னாடி இந்த அபினேஷுக்கும் கார்த்திகா சென்னை அந்த மாணவிக்கும் 1 கோடி பணத்தை கொடுத்து நல்ல பேர் வாங்க வேண்டும். நானும் உங்களை வாழ்த்த வேண்டும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. ஆகையால் அபினேஷுக்கும் 25 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க. மேலும் 75 லட்ச ரூபாய் கொடுத்து 1 கோடியாக ஆக்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி வந்து 10ஆம் தேதி, நேற்று 9ஆம் தேதி கண்ணை நேரில் போய் கார்த்திகாவை பார்த்துட்டு வந்தேன். அவங்க அப்பாட்டையும் பேசிட்டு வந்தேன். கார்த்திகா தங்கச்சிக்கிட்டையும் பேசிட்டு வந்தேன். அவங்க வீட்டும் எடுத்து யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். நான் சந்தித்தாக அபினேஷ் அம்மாட்டையும் பார்த்து பேசிட்டு, அம்மா போயிட்டு வரேங்கம்மா, உங்கள் சன் வந்தால் சொல்லுங்கள். ரைட். இவங்க வந்து விவசாயம் பார்த்துட்டு பிள்ளைய படிக்க வச்சு அவங்க கணவர் வந்து இறந்து விட்டார். அந்த சூழ்நிலையில் அதுவும் பாருங்கள், அபினேஷுடைய அப்பாவும் அவங்க அம்மாவும் டிஎம்கே கட்சி தான். அப்பாவும் டிஎம்கே. அப்போ அவருக்கெல்லாம் வந்து நீங்கள் உதவி பண்ணலாம் தாராளமாக. நான் எல்லா சாதி மக்களுக்கும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன், கட்சி வேறுபாடு இன்றி. அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கார்த்திகா கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகாவுக்கும் வடுவூர் அபினேஷுக்கும் ஏற்கனவே 25 லட்சம் கொடுத்துருக்கீங்க. மேலும் 75 லட்ச ரூபாய் கொடுத்து 1 கோடி ரூபாய் ஆக்கி தேர்தலுக்கு முன்னாடி ஜெயபாண்டி வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுத்து நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த மாதிரி செய்தார் என்ற நல்ல பேரை நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, வடுவூர்லேருந்து ஜெயபாண்டி. வந்தேன், சென்னையில் இருக்காருன்னு சொன்னாங்க. அதனால் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். நான் வந்து 680 நீதிமன்றத்தில் உத்தரவிட வேண்டும். அவர் உத்தரவிட்ட உடனே நான் இந்த கபடி வீரர்களை கூப்பிட்டு வச்சு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் இவங்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு அழைக்க இருக்கிறேன். கண்ணகி கார்த்திகாவும் அபினேஷவும். நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இந்த வீடியோவை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்காக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.